Hello guys. Hello guys. நான் உங்கள் பூஜா. நான் உங்கள் வர்ஷா. Welcome back to Pooja's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தாங்க. குன்றத்தூர்க்குள்ளே தாங்க பண்ண போறோம், வெளியலாம் இல்ல. ஆமா சரி ஓகே, வீட்டுக்கு நிறைய தேவைப்படுது. வீட்டுக்குன்றதை விட எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இதெல்லாம் தேவை. இங்க பாருங்க, இதெல்லாம் நிறைய வளர்ந்து போச்சு. எனக்கு கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. பண்ணலாமா வேணாமான்னு இதுக்கப்புறம் பார்லர்ல போய் தான் முடிவு பண்ணோம். ஆனா வர்ஷாக்கு பயங்கரமா வளர்ந்துருக்கு. சரி ஓகே, இப்ப போய் பண்ணிட்டு வரலாம். ஆஃப்டர் 2 weeks கழிச்சு நான் வெளியே போறேன் இன்னைக்குதான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நான் குவாரண்டைன்ல இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அம்மா போட்டுருந்துச்சு. ஸோ எங்கேயுமே நான் அனுப்பல, வீட்டுக்குள்ளேயே தனித்து இருந்தேன். அந்த மாதிரிதான் இருந்தேன். சரி ஓகே, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த உலகத்தை பார்க்க போறேன். அந்த உலகத்தை உங்களுக்கும் காட்டலாம் சொல்லிட்டு தான் இந்த vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? போலாமே. குட்டி கத்திட்டே இருக்கானுங்க, அதை இக்னோர் பண்ணிருக்க. வாங்க போலாம். என்னாச்சு பூஜா? என் தங்கமயிலுக்கு வந்து சோறு 2 வாரமா எடுக்கலையா? தூசி பாரு. தொட சரி ஓகே, தொட. கிளீனர் சீக்கிரம் தொடங்க, போலாம் கிளம்பலாம். சரி தொட. கிளீனர் சீக்கிரம் தொடங்க, கிளம்பலாம். டைம் ஆகுது. எங்க வீட்டை நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. சாயங்காலம் ஆனா இவங்க, ஐயோ நான் காட்டுறேன் பாருங்க, எப்படி கத்தி இருப்பாங்க தெரியுமா? ஆமா, ஒரு 3 மணி ஆனா போதுங்க வெளில வந்துருவாங்க எல்லாரும். இவனுங்க தான் விளையாடின்னு இருப்பானுங்க. எப்பவுமே இங்கதான் விளையாடுவானுங்க. இன்னைக்கு அதிசயமா தள்ளி போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஏறட்டா மாமே? வண்டி எடுக்கலாம். வரட்டா மாமே? உங்க காசெல்லாம் செலவழிக்க மாட்டீங்களா? சேவிங்ஸ். சேவிங்ஸ் உங்க காசெல்லாம். சரி காசு அப்பதானே காசு கொடுத்தேன். அப்படி பண்றீங்களே, எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000னா என்ன 1000லயே இருக்கிறீங்க? அது கம்மி வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய பிசினஸ் இவ்ளோ பெரிய கடை வச்சிருக்கேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டியோமா? சம்பாதிச்சு காசு வந்து குடுக்குதான் வரணுங்க தவிர இந்த மாதிரி எல்லாம் வாங்க வரணும். எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட் 1000 ரூபாய் யோசிக்கலாமா? நல்ல கதை, நல்ல மிளகா அரைக்கிறீங்க. இப்போ இவ்வளவு நேரம் அங்க நின்று கழுத்து வலிக்க எண்ணெய் ஊத்திட்டு வந்தேன். நல்லா உழைச்சு வைக்கிறேன், இப்படியே செலவு பண்ணுங்க. எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது. அந்த டைலாக் மறந்துட்டேன். முடியாதே உங்களுக்கு. முடியாது. டாடா பை பை. என்ன பண்ண போறீங்க? நாங்க போயிட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணிட்டு அப்புறமா லைனர் வாங்கிட்டு சரி பை. கோயிலுக்கு போலான்னு சொன்னதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் அப்படிதாம்மா. பொம்பளை புள்ளிய பத்தி வச்சு இதெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. அப்படியே செல்லாம். சரி டாடா. அப்பா வந்தாலும் புடுங்கலான்னு பார்த்தோம். அம்மா தெய்வமே வாமா, டைம் ஆச்சு, 7 ஆச்சுமா. போயிட்டு வாங்க. பை பை. பத்திரமா போயிட்டு வாங்க தங்கங்களா. அழகாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம பியூட்டி பார்லருக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்பயுமே இங்கே தான் பண்ணுவோம். சொல்லப்போனால் இங்கே மட்டும்தான் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க அந்த அக்கா அழகாக பண்ணி கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பட்டையாக பண்ணால் தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பட்டையாக அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கேன், லோட்டஸ் லேடிஸ் அண்ட் ஸ்கிப்ஸ் இங்கே தான் பண்ணுவோம். போலாமா? எனக்கு முடிஞ்சது. அடுத்து அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கே வந்திருக்கோன்னா அக்காவுக்கு வளையல் வாங்கணும். நாளைக்கு சாரி கட்ட போகிறாங்க, கோயில் போகிறோம். அதனால் வளையல் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. நானும் இந்த டிராஃபிக்கில் திணறிடுவாங்க, எப்படி தான் ஓட்டுறானே தெரியல. வரும்போது செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, கெத்தாக மாதம் ஓட்டின்னு வந்துட்டா. இப்போ அங்கே தான் இவ்வளோ தூரம் அழகாக ஓட்டின்னு வந்துட்டு அங்கே பார்க்கிங்க்கு ஏதோ பிரச்சனை போல் ஏற்றி இறக்கின்னு இருக்குது. சரி ஓகே, வரட்டும். வந்தோடனே உள்ளே போகலாம். கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இதுக்குள்ளே போனால் ராயல்னு ஒரு கடை வரும். அந்த கடையில் எல்லாமே இருக்கும். அங்கே தான் நாங்கள் வாங்குவோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னும் பார்க் பண்ணுறாங்க. இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்க் பண்ண முடியல போல். கிட்ட போய் நான் நாங்கள் வந்து 210 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். வீட்டில் போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம். கடை செம்ம ரஷ்ஷு. நான் வ்ளாக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஊர் எங்கெல்லாம் பார்ப்போம். பேசினாலும் எதுவும் கேட்டிருக்காரா, அதனால இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் போயிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைனர் வாங்க போகிறோம். ஏன்னா இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு எடுத்து இங்கே இருக்குது, அந்த பிராண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருக்காதுவா, அதனால நாங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் வேறு கடையில் இருக்குது.
சரி அங்கே போய் வாங்கிக்கலான்னு வந்தோம். போய் எடுத்துட்டு வா திரும்ப. கூட்டத்தில் ஒருத்தி வரா பாருங்க. அது நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிராண்ட் கொலாஜன். ஓகே குண்டு, எப்படி தைரியமா இவ்வளோ டிராஃபிக்ல எல்லாம் வண்டி ஓட்டுற குண்டு? எனக்கு இவ்வளோ தைரியம்லாம் வரமாட்டேங்குது குண்டு. நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன் கஸ்தூரியா. அப்படியே காலேஜ் போயிட்டு வந்து அப்படியே பழகி போச்சு. ஓகே தங்கச்சிக்கு தானே முதல்ல தரணும். பயங்கரமா இருக்கு. சின்ன வயசுல குடிக்கிற போலவே இருக்கு. எவ்வளவு பாதாம். பாப்பாக்கு தானே முதல்ல தரணும். நீ குடிக்கிற முதல்ல. என்ஜாய். முடிந்தது, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி விட்டோம். இப்பதான் ஓவரா ஆட்டுவா எங்க அக்கா பைக்கு போட்டு. அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். அப்படியே என்ன பார்த்துனுக்குற? அதான் வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு என்ன பார்த்தா நாளைக்கு ஸ்நாக்ஸ் வேணும். கையெழுதி இதுக்கு தான் கடைக்கு வர்றது. வரதே இதுக்குதான். வரதே வாங்குறதுக்கு தான். ஆமா யோசிக்கல. ஆமா. பாய் மம்மி. பாய் ஆண்டி. தேங்க் யூ so much. போயிட்டு வரோம். பை பை பை. பாய். गाइस நாங்க கடைக்கு போயிட்டு வந்தோம்ல, அது இப்போ அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஒன்றும் பெருசாக வாங்கலை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஏன்னா என்ன வாங்கணும்னு உங்ககிட்ட காட்டணும்ல அதனால. ஓகேவா, இந்த ஐடியா தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது 275 rupees. அதுக்கப்புறமா மிரர். நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோமா, ஸோ அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு கண்ணாடிலாம் எங்கேயும் இருக்காது. அதனால் கையிலேயே வச்சு இப்படி பார்த்துக்கலாம்ல. நான் பேசுகிறது வந்து தலையை ஆட்டி ஆட்டி நக்கல் பண்ணியிருக்கா. அதனால் இந்த கண்ணாடி வாங்கணும். இந்த கண்ணாடி எவ்வளோ தெரியுமா? 85 rupees. அதுக்கப்புறமா ஸ்டோன் போட்டு விதவிதமாக வாங்கியிருக்கோம். கலர் கலராக பிளாக்ல வாங்கியிருக்கோம், ஒயிட்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மிக்சட் கலர்ஸில் வாங்கியிருக்கோம். ஓகேவா. அடுத்து வந்து இது வந்து அக்காவுக்கு வந்து வளையல். அக்கா வந்து நாளைக்கு புடவை கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு மேட்சாக வளையல் வாங்கியிருக்காங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் கிளிப்ஸ். கொஞ்சம் இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கும்ல முடி. இது வந்து அக்காவுக்கு அவங்களோட முடிக்கு போடுறதுக்காக. அவ்வளோதான் கைஸ். இதான் வாங்கணும். இதுதான் நாங்கள் பெரிய ஷாப்பிங்னு சொல்லிட்டு போனோம், ஆனால் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பூஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். டடா பாய்.